ஹலோ வியூவர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்குது விரு ரிவ்யூ. நான் தான் உங்க விரு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது த க்ரௌன் 2024ல இருந்து ரிலீஸ் ஆன ஒரு படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அந்த இதுல பார்க்க போறோம். இது ஒரு டார்க் ஃபேண்டசி ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர். இப்போ புக் மை ஷோல தமிழ் டப்பிங்கோட இந்த படம் அவைலபிளா இருக்கு. மேலும் இந்த படம் 1994ல இதே டைட்டில்ல ரிலீஸ் ஆன த க்ரோ அப்படிங்கிற படத்தோட அபிஷியல் ரீபூட் வெர்ஷனா இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. நான் 1994ல வந்த படத்தை கண்டிப்பா பார்க்கல. டேரக்டா தான் இந்த படம் பார்த்தேன். எனக்கு ஓரளவுக்கு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த படத்திலே புரிஞ்சுது. ஸோ உங்களில் யாராவது அந்த படம் பார்த்துட்டு இருந்தீங்க, இந்த படம் எப்படி இருக்கு, அந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். படத்துல வர்ற நம்ம ஹீரோ பேரு எரிக். எரிக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு சில கனவுகள் வர்றது உண்டு. இவர் இப்போ ஒரு ஜெயில தான் இருக்கிறாரு. அந்த ஜெயில நம்ம ஹீரோயினா ஒருக்க பார்க்க இவங்க 2 பேருக்குள்ளும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், இவங்க 2 பேருக்குள்ளும் ஒரு நல்ல புரிதல் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தான் காதலிக்கக்கூடிய பொண்ணுக்கு வில்லனால ஒரு ஆபத்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் ஜெயில இருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வில்லன் கிட்டக்க மாட்டா அவன் துடிக்க துடிக்க அவங்க 2 பேரும் கொலை பண்ணிடுறான். என்னடா ஹீரோவே இறந்து போயிட்டான், அப்ப படம் என்னடா ஆச்சு அப்படின்னு நினைக்கும் போதுதான் நரகத்துல இருந்து நீ இன்னும் சாக வேண்டிய ஆள் கிடையாது, ஒருத்தனை கொலை பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அனுப்பி விட்டுருந்தாங்க சூப்பர் நேச்சுரல் பவர்ஸோட. இப்படி இறந்து போன உலகத்துல இருந்து உயிர் பெற்று வரக்கூடிய நம்ம கதாநாயகன் சூப்பர் பவர்ஸோட வந்தாலும் வில்லன் கிட்டக்கும் சில சூப்பர் பவர்ஸ் இருக்கு. அவரை எதிர்த்து எப்படி போராடுறாரு, கடைசியா அவரை ரிவெஞ்ச் பண்ண முடிஞ்சாங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட பிளஸ் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபேண்டசி ஒர்க் தான். சும்மா தாறுமாறா பண்ணியிருக்காங்க. அந்த இறந்து போன உலகத்துல இருந்து திருப்பி உயிரோட வர்றதுக்கு அந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்லாம் விஷுவலி பார்க்கறதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் போர்ஷன்ஸை சொல்லவே வேணாம். சுமார் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஹீரோவா நடித்தவரும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காரு. அதுலேயுமே இறந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி உயிர் பெற்று வெளியே வராரு பாருங்க. அந்த இடத்துல இருந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சான்ஸே கிடையாது. இப்போ ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட வந்தா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன அப்படின்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காட்ச மூவ் பண்ணல. இவங்க இந்த அளவுக்கு காதலிக்கிறாங்க, இந்த காதலுக்காக தான் நம்ம ஹீரோ பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு, அந்த மாதிரியான இம்பாக்ட் இந்த படத்துல மிஸ் ஆகுது. ஸ்க்ரீன் பிளேவும் அந்த அளவுக்கு விறுவிறுப்பான காட்சிகள்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறைவான இடங்கள்ல மட்டும்தான் அந்த விறுவிறுப்பான காட்சிகள்லாம் இருக்கு. மற்ற இடங்கள்லாம் ரொம்ப ஸ்லோவாக தான் படம் நகருது. டெக்னிக்கலா சவுண்டான ஒரு படம் தான். சினிமோட்டோகிராபிக், எடிட்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது எல்லாமே அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்கப் பண்ற மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸை பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கனால இது எதுவுமே உங்களுக்கு நோட் பண்ற மாதிரி இருக்காது. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸோட இந்த படத்தை பார்க்க முடியாது. இறுதியா த க்ரௌ அப்படிங்கிற படத்துக்கு நம்ம சேனல் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்னன்னா 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். இந்த வீடியோட இறுதி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.